இருக்கிறது என்ன என்றால் ட்ரங்க், அதாவது உடலினுடைய இந்த நடுப்பகுதி அல்லது முதுகுத்தண்டு. இப்போ நிறைய பேருக்கு புலப்பட்டிருக்கும் முதுகுத்தண்டு. ஏன் என்றால் வேல் என்பதே நமது குண்டலினியோட வடிவம் தான். இப்போ இந்த வேலை பற்றியே நம்ம சிந்திக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலை கந்த பெருமானுக்கு கொடுத்தது யாருன்னா அவருடைய தாய் பார்வதி, சக்தி என்று சொல்கின்றோம். இப்போது இந்த வேல் அவரது தாயினால் கொடுக்கப்பட்டதுனால இப்போ அந்த வேலோட அமைப்பை பாருங்கள். திரிசூலத்தையும் அதோட நம்ம சேர்த்து வைத்து பார்க்கலாம். இப்போ திரிசூலம் என்று நம்ம எடுக்கும்பொழுது 3ஆம் மேலே பிரிந்திருக்கும். அந்த 3ம் மும்மூர்த்திகளை குறிக்கின்றது. நம்ம அது சொல்லிகிட்டே போகலாம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இப்படியாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த மும்மூர்த்திகளை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மும்மூர்த்திகள் என்றும்போது சிவனுடைய சக்தி வடிவம் மகா கௌரி, பிரம்மாவுடைய சக்தி வடிவம் மகா சரஸ்வதி, விஷ்ணுவோட சக்தி வடிவம் மகாலட்சுமி. இந்த 3 வடிவங்களும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடியதை காட்டுவது தான் திரிசூலம். இப்போது வேல் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு தண்டு, 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்த ஒரு நுனி, நெற்றிக்கண்ணின் வடிவம். இப்போ பாருங்கள், 3 சக்திகளின் தலைவர்கள், இவர்கள் அனைவரையும் வழிபட்ட ஒரு பலனை அளிக்கக்கூடியது இந்த வேல். இதுதான் நமது ஸ்கந்த பெருமானினுடைய கைகளிலே ஆயுதமாக நிற்கின்றது. இப்போ யோசித்து பாருங்க, முருகப்பெருமான் ஒட்டுமொத்த சக்தியின் ஞானஸ்வரூபம் மட்டுமல்ல, அவரே இச்சா சக்தி. பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை, பின்னால் ஒரு பதிவுக்கு வருகின்றேன். இச்சா ஞான கிரியாசக்தி ஸ்வரூபமாக மிளிர்கின்ற கூடியவர் இந்த ஸ்கந்த பெருமான். நான்